அங்க போறது யாரு? சின்ன பொண்ணு மாதிரில இருக்கு. ஏண்டி சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, திரும்பி பாக்குறாளா பாரு. என்ன புஷ்பாக்கோ? அட இங்க வாடி. அவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க புஷ்பாக்கா அவசரமா போயிட்டு இருக்கேன். நானே நேரம் போலடி அங்க எங்கேயும் சும்மா நடந்துட்டு இருக்கேன். நேரம் போலடி நடந்துட்டு இருக்கிறியா? ஏண்டி வீட்டுல ஒரு வேலை இல்லையா உனக்கு? சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியாக்கும்? ஆமாக்கா, சமையல் வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சாச்சு. இனிமே சாப்பிட வேண்டிய வேலை தான் பாக்கி. அப்படியா? அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காரடி, கதை பேசுவோம். ஏன் புஷ்பாக்கோ, உங்களுக்கு வேலை இல்லையாக்கும்? நீங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சாக்கும்? அட அதுவா சின்ன பொண்ணு, இன்னைக்கு என் மாமியாருக்கு பிறந்த நாள். அதான் வீட்டுல எல்லாம் ஒன்றும் சமையல் பண்ணண்டா, ஹோட்டல்ல இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டாவ. பிரியாணி ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு, நேரத்துக்கு வந்துடும். நமக்கு இன்னைக்கு ஒரு வேலை இல்லை, ரெஸ்ட் தான். அதான் சரி, எவ்வளவு ரோட்ல போவாளே, கொஞ்ச நேரம் கூட உட்கார வச்சு கதை பேசிட்டு இருக்கலாம், நேரம் போமேனி வந்தேன். சே, முதல்ல தெரிஞ்சிருந்தா சமையல் பண்ணாம இருந்திருப்பேனே. புஷ்பாக்கா வீட்லயே பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம். அவசரப்பட்டு இன்னைக்கு நீ பார்த்து சீக்கிரமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேனே. சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு என்ன சமையல் பண்ணா? அது புஷ்பாக்கோ, நான் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், பாத்துடுங்க. சாப்பிடும்போது 2 பப்படத்தையும் சுட்டு சாப்பிடலான்னு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு, கருவாட்டு குழம்பு நீ எத்தனை நாளைக்கு தான் தின்னுட்டு கிடப்ப? பேசாம அந்த கருவாட்டு குழம்ப உன் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் கொடுத்துட்டு நீ மதியான சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்க வீட்டுக்காரரு நல்ல சிக்கன் பிரியாணியை தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. ஆவா புஷ்பாக்கோ, நானே உங்கள்கிட்ட அதான் கேட்கலான்னு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களே என்ன சாப்பிட கூட்டுட்டிய. நீங்க சொன்னது மாதிரியே நான் வச்ச கருவாட்டு குழம்பு என் மாமியாருக்கு நாத்தனாருக்கும் கொடுத்துட்டு நான் உங்க வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட வந்துறேன். சரிதானே புஷ்பாக்கோ? ஆமா ஆமா, வந்துருச்சு பொண்ணு. ஓஹோ, எண்ணி உங்க திட்டத்தை நான் ஒருபோதும் நிறைவேற்ற விட மாட்டேன். எனக்கும் எங்க அம்மைக்கும் கருவாட்டு குழம்பு தந்துட்டு நீங்க மட்டும் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தில்லாடி பாக்குறீங்களோ? நான் இருக்கிறது வரை அது நடக்காது. நானும் எங்க அம்மையும் உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தின்ன வரலன்னா பாத்துடுங்க. சரி புஷ்பாக்கோ, பிரியாணி வந்தோன்னா எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லுங்க. நான் என் மாமியாருக்கு நாத்தனாருக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு. எமோ எமோ, இந்த அண்ணி செய்ய வேலையை பாத்தியம்மா? என்னடி அவளை பத்தி உனக்கு குறை சொல்லணும்னா உனக்கு உறக்கமே வராத. அவன் என்ன பண்ணா? எமோ, இந்த அண்ணி உனக்க எனக்கும் மதியானத்துக்கு கருவாட்டு குழம்பு தந்துட்டு அவிய மட்டும் புஷ்பாக்கா வீட்டுல போய் நல்லா பிரியாணி சாப்பிடலான்னு ஐடியா போட்டிருக்காங்க. அதுவும் சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட. என்ன மூளை சொல்லுங்க? அட ஆமாம்மா, நான் உண்மையை தான் சொல்லுங்க. மரத்தடியில புஷ்பாக்காவும் அண்ணியும் உட்காந்து பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இன்னைக்கு புஷ்பாக்காளுக்கு மாமியாருக்கு பிறந்த நாளாம். அதான் அவிய மாமியாரு வீட்டுல எல்லாம் ஒண்ணு சமையல் பண்ணா ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காவ. அவியெல்லாம் ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காவ. அதான் அண்ணிய வீட்டுக்கு சாப்பிட கூட்டாவ. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓஹோ, பிரியாணி சாப்பிடறதுக்கு நம்மளெல்லாம் கூப்பிடாம அவளை மட்டும் கூப்பிடுக்கலாம் இந்த புஷ்பா. அவளை பாத்துக்கிட்டே ஒரு கை. சரி சரி, நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்க அண்ணிக்கிட்ட காட்டிக்காத. அவ சோத்தை போட்டு தந்தானா திங்கிறது மாதிரி அப்படியே நடிச்சிட்டு அவ போகும்போது அவ பின்னாடியே போய் இன்னைக்கு பிரியாணியை நம்மள ஒரு வெட்டு வெட்டிடணும். ஆமாம்மா, நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். எத்தே எத்தே மூளை, உங்க அன்னிகாரி வாரா, சத்தம் போடாத, விஷயம் தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்காத. என்ன மர்மலை எத்தே, வயிறு பசியில இருப்பியல்ல, சோத்தை போட்டு கொண்டு வரட்டா உங்களுக்கு? ஏன் நாத்து, நீயும் பசி தாங்க மாட்டீங்க, சோத்தை போட்டு கொண்டு வரட்டா? என்ன மறுபடியும் சமையல் பண்ணிருக்க அன்னைக்கு? எத்தே கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். சோத்தையும் போட்டு கருவாட்டு குழம்பையும் ஊத்தி 2 பப்படமும் சுட்டு தாரேன், நல்லா இருந்து சாப்பிடுங்க. வேண்டாம் மறுமலை, இப்ப வயிறு பசி இல்ல பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழியட்டு. என்னைக்கும் சீக்கிரம் பசின்னு கேட்கக்கூடிய இந்த மாமியார் இன்னைக்கு நீ பார்த்து வேண்டான்னு சொல்லுவ. அங்க பிரியாணி வேற நமக்காண்டி காவல் இருக்கு. எத்தே அது இல்லத்தே, எனக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு சோத்தை போட்டு தந்துட்டோம்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு வெளியில போயிட்டு வந்துடுவேன். எங்களுக்கு தான் தெரியுமே மர்மலை, நீ எங்க வெளியில போறானி. அப்படியா மர்மலை? சரி சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நீ உன் வேலையை பாரு. நான் பசிக்கும் போது சாப்பாடை போட்டு சாப்பிடுங்க. ஏன் மொழை, உனக்கு இப்ப வயிறு பசிக்காகும்? எனக்கு இப்ப பசி ஒண்ணும் இல்லாம நானும் புறவு சாப்பிடுவேன். என்னி உங்களுக்கு வேலை இருக்குன்னா நீங்க போய் பாருங்க, நாங்க எங்களுக்கு தேவைப்படும் போது போட்டு சாப்பிடுறோம். அப்படியா? சரி சரி சரிங்க தே, அப்ப எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு எப்ப வேணுமோ 2 பேரும் கிச்சன்ல போய் போட்டு சாப்பிடுங்க. என்ன? சரி மர்மலை, எத்தே நான் போயிட்டு சீக்கிரம் வரேன்னா. பாத்தியாமா இந்த அண்ணிய, நமக்கு மட்டும் கருவாட்டு குழம்பும் பப்படமும், அவையே சிக்கன் பிரியாணி சாப்பிட போறாவ. சரி சரி மோளை, பிரியாணி தீரதுக்கு முன்னாடி நம்மளும் மெதுவா அவ பின்னாடி போய் பிரியாணி சாப்பிடுவோம், வா போவோம். ஆமா ஆமா, வாங்க போவோம். இந்தா சின்ன பொண்ணு சிக்கன் பிரியாணி, நல்லா அப்படியே ஒரு வெட்டு வெட்டு. நீ சாப்பிட்டுட்டு நான் போய் எனக்கு பிரியாணியை போட்டு கொண்டு வரேன். இந்த புஷ்பாக்காளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். நல்ல லெக் பீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காவ. முட்டை உள்ளி, எப்பாப்பா பிரியாணி மனமே ஆள தூக்கு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். என்ன சின்ன பொண்ணு சும்மா பிரியாணியே உட்காந்து பாத்துட்டு இருக்கா? ஒரு புடி புடி. பாத்தியாம இந்த அண்ணிய, நம்ம 2 பேரையும் கருவாட்டு குழம்பு சாப்பிட சொல்லிட்டு அவிய வந்து பிரியாணி எப்படி வெட்டிட்டு இருக்காவனே பாத்தியா? நல்ல லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்காவ. முட்டை உள்ளி வேற, எப்பப்பா பிரியாணி மனம் அங்க வரைக்கும் ஆள தூக்குவேன். ஆமா மொழி ஆமா, இன்னைக்கு நம்மளும் பிரியாணி ஒரு வெட்டு வெட்டாம இங்கிருந்து போகப்படாது. ஆமா சின்ன பொண்ணு, மாமியாருக்கு நாத்தனாருக்கு சோத்தை போட்டு கொடுத்தியா?
புஷ்பாக்கோ, நான் என் மாமியார்ட்டையும் நாத்தனாட்டையும் சோறு வேணுமான்னு கேட்டேன். என்னைக்கும் சீக்கிரம் சாப்பிடக்கூடியவே இன்னைக்கு நீ பார்த்து எங்களுக்கு வயிறு பசிக்கல, நாங்க புறவை சாப்பிடணும்னு சொல்லிட்டாவ. அப்படியா? புறவு என்ன பண்ண? நான் எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு பசிச்சுனா போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் நீ சாப்பிட்டுட்டு போயிட்டு தானே, எதுக்கு சாப்பிடாம வெளியில போறானே எல்லாம் உன்ட்ட கேட்கலையாகும். நான் மட்டும் இங்க பிரியாணி திங்க வந்திருக்கேன்னு தெரியணும். ஆத்தாள மூலம் அடிச்சு பிறண்டு ஓடி வந்துருவாளுவ. புறவு நமக்கு ஒரு பறக்க இல்லாம பிரியாணி அவ்வளோத்தையும் ஆத்தாள மூலம் உட்காந்து அடிச்சு காலி பண்ணிடுவாவ. எண்ணி, நீங்க இங்க பிரியாணி திங்க வந்தது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு, நாங்களும் வந்துட்டோம். மூளை இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கா? பிரியாணி எடு, ஒரு வெட்டு வெட்டிடுவோம் இன்னைக்கு.